வாழ்க வளமுடன். ஒரு ஊரில் புலவர் இருப்பார். அவருக்கு ரொம்ப கஷ்டம். எங்கே போய் இது கேட்டாலும் இல்லை நாளைக்கு வா நாளைக்கு வான்றாங்க. சரி தூங்கி அந்த கோயிலுக்காக போய்ட்டு ஆண்டவங்கிட்ட போய் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவோம். போகும்போது அந்த மளிகைக்கார் கேட்பார், எங்கே ஆளே காணோண்ணா, நீ வேறு ஏன்டா ஏன் வயிற்றுச்சல் கொட்டிக்கிற அப்படின்னா, இல்லை நீ கடன் கொடுக்கணும்னு கொடுக்கலையே, எப்போ தான் யார் தான் கொடுப்பாங்க, நீ எப்போ தந்து எனக்கு கொடுப்ப அப்படின்னா, இருடா நீயாவது கல்லாலே துட்டு தினமும் பார்க்குற, நான் பார்த்து ஒரு மாதம் ஆகுது அப்படின்னா, அப்போ எப்படி சாப்பிட்ற, நீ கொடுக்குறத வச்சு தாண்டா நான் சாப்பிட்டுங்கிறேன் அப்படின்னுவோம். சரி எனக்கு சீக்கிரம் கொடுக்குறத பாருன்னா, அதுக்கு நான் அதோ கொடுக்குற போய் வந்துடுறேன் அப்படின்வோம். கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போக சில வயலெல்லாம் சாமி பார்த்துட்டு வருவாங்க. இவன் போயிட்டு ரொம்ப தனியாக சாமி மட்டும் இருக்கும், ஈஸ்வரன் மட்டும் இருப்பான், கடவுள் பார்த்துட்டு, கடவுளே நீ என்ன என்னை சோதிக்கிற, காசும் இருக்க மாட்டேன்து, எங்கே போனாலும் கொடுக்க மாட்டேன்றாங்க, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கா சரி எங்கன்னா போய் கேட்டீங்கன்னா சொன்னாங்க ஒவ்வொருத்தருவோம். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் போய் கேட்டதுக்கு நாளைக்கு வான்னாங்க. பாடல் எழுதி கொடுத்துட்டேன், நாளைக்கு வான்னாங்க. இது போய் கால் தேஞ்சுதா. ரெண்டாவது ஒருத்தர் குள்ள மனுஷன், அவனும் எழுதி கொடுக்குறான்னா அவனும் விட்டுனா அவன் குள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக கொடுக்குறேன்னு எனக்கு குனிஞ்சு மண்டை இடிச்சு மண்டையில் காயமாயிடுச்சா. அப்புறம்டா நீங்கள் ஏன் கேட்குற. மூணாவதுன்னா இந்த புலமை இது வந்துட்டு நான் படித்து எழுதி அதை புரியும் தன்மை இல்லாதபடி என் மனசு நொந்து போயிடுச்சு. இவ்வளோ எழுதி யாரும் காசு கொடுக்கலையே, அப்படியே என் மனசும் நொந்து போயிடுச்சு அப்படின்னு. அப்படியா, அப்போ நான் யார்கிட்ட தான் தான் உங்கள்கிட்ட வந்துக்கிறேன், நீ எதனா ஒரு வழி பண்ணிட்டே. உனக்கே இப்படின்னா என்னை நீ நினச்சிக்கிறியா, எல்லாரையும் என்கிட்ட அவங்கவுங்க கவலையை சொல்லிட்டு போகிறாங்களே, அவங்க கவலையை பார்க்குறதா ஒருத்தர் எனக்கு பொண்ணு கல்யாணம் ஆகணுன்றாங்க, எனக்கு வீடு ஓணுன்றாங்க. நான் யாருக்கு தானே பதில் சொல்கிறது, அவங்க கவலையை பார்க்குறதால என் கவலை மறந்தே போச்சுடா அப்படின்னா. உனக்கு என்ன கவலை, நல்லா தான் உனக்கு அபிஷேகம் நடக்கிறேன், நல்லா சாப்பிட்றது தின்ட்டு உட்காந்துக்கிறேன், நீ கஷ்டப்படுறியாட. ஏய் நீ காயம் பட்டுதுனால நான் காயம் சொல்லட்டோமா அப்படின்னு. எங்கே பட்டுச்சு காலு அப்படின்வோம். நான் ஒரு பாட்டிக்கிட்ட புட்டு சாப்பிட்டதால அரசர் என்ன பண்ணார், வேலை செய்யதை படுத்துங்கிறியே முதுமலை அடிச்சார், அந்த காயம் அப்படியே அப்படின்னு. அப்படியா காமின்னு காமிப்பார். ரெண்டாவது அப்படின்னா, ரெண்டாவதுன்னா கண்ணப்ப நாயனார் இருக்கிறல்ல, அவர் நான் சோதித்தேன், ஏன்னா நான் என் மேலே உண்மையான அன்பு இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கோசம் சோதிக்கும் போது அவர்னா ஒரு கண் எடுக்கிறாரு, உடனே ரத்தம் வருது. என்னது ரெண்டாவது கண் எடுக்கும்போது என்ன பண்ணான், அவன் காலால் செருப்பால் எங்கள் இதோடு தானே கல்லை வைக்கிறான், அந்த வலி யாரா பண்ணுறது, அதுவும் எனக்கு வலிக்குதுன்னு ஆறலடா, அந்த புண்ணும் ஆறல எனக்கு அப்படின்னா. அப்புறம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ மூணாவது என்ன சொல்லுவான், நான் அர்ஜுன் ஒரு வில்லு இது நின்றுருப்பான். அப்போ அங்கே பன்றி அவன் என்ன நினச்சி தவம் பண்ணிட்டுருப்பான். அப்போ ஒரு பன்றி வரும், அதை நம்ம கொல்லலாம்னு சொல்லிட்டு நான் வேஷத்தில் போய் கொல்றதுக்கு அம்பு எடுத்தேன். அதுக்குள்ளே அவனும் எடுத்து அடிக்கும்போது ரெண்டு பேர் இது பண்ணி அது இறந்துச்சு. உடனே இது எனக்கு தான் சொந்தன்றான், அவன் எனக்குன்றான். அதனால் அப்போ சண்டை போடும்போது அவன் அடிச்சு முதுகில் அவன் எடுத்து உடம்புல எப்பார் காயம், நானே இவ்வளோ காயப்பட்டுமோ, காயெல்லாம் என்னடாகுதுன்னு. ஐயோ இப்படியா, மனுஷனுக்கும் கவலை தான், ஆண்டவனாக இருந்த உனக்கும் கவலை தான். அப்போ நான் என்ன தான் யோசித்து, நீ நல்லா சாப்பிட்டு உட்காந்துருவனுன்னா கவலைக்குதுன்னா இப்போ தான் தெரியுதுன்னா, அப்போ எதுக்கு உனக்கு ஒரு கோயில், அது வேறு எல்லாரையும் பார்க்குறாங்க அப்படின்னா உனக்கு புரிதல் இல்லை. ஒன்று சொல்லட்டுமா, இப்போ நீ கவலைன்ட்டு என்கிட்ட புலம்புனல்ல, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் என்னை பாட்டு பாடி புலம்புனாங்க. எனக்கு ஏன் இது மாதிரி இருக்குது, மனம் உருகி பாடுறதுக்கு தாண்டா கோயில், அதிலே அவங்களோட பாவம் என்னை பார்த்து படிக்கிறாங்கள, என்னை புகழ்கிறாங்கள, அப்போ நான் அவங்களோட பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியல. அவங்க அழுது இது பண்ணி தாண்டா எல்லாமே பாட்டு படித்தாங்களே தவிர யாரும் சிரிச்சின்னு படிக்கல, ஒரு சந்தோஷமாக கிடையாது. ஒவ்வொருத்தரும் கவலையை மறக்கிறதுக்கு தான் கோயிலுக்கு போகிறாங்க. கோயில் போய் மனம் உருகி பாடினா உங்களோட கவலை போகும். அது தெரியாமல் எல்லோரும் எனக்கு இதை கொடு அதை கூட சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் எத்தனை கொடுக்குறது அப்படின்னா, ஆண்டவனே நான் தெரியாத உனக்கு கேட்டேன், ஏன் பாவத்தை இது நீங்கள் நான் பாவப்பட்ட ஜென்மம் ஏய் பாவம் பண்ணுவது தாண்டா இப்போ மனித பிறவியே கிடைக்கிது. அந்த பாவத்தை போக்குறது தான் கோயில்னு ஒன்று கட்டி அதில் மனம் உருகி பாடுங்க. நியாயமாக நீங்கள் பாடும்போதே அதனோட இது தெரியும் விளக்கம். பாடாமல் ஊருக்கு அதை பேசினா எப்படி தெரியும். அதுதான் அந்த காலத்தில் எல்லாமே மனம் உருகி பாடினாங்க. அவங்க நல்லா ஞானத்தை அடைஞ்சாங்க, யாருக்கும் கவலை இல்லாத இருந்தது. அது மாதிரி நீ மனம் உருகி பாடு.
நீ சும்மா எல்லாருக்கும் போய் பாருன்னா எப்படி காசு கொடுப்பாங்க? அதால் தான் உனக்கு அத்தனை அடிபட்டுருக்குது. நான் கடவுளாக இருந்தால் என்னைக்கே இருக்கும்போது உனக்கு மட்டும் எப்படி இருக்கா? அதனால் மனுஷனாகி எல்லாருக்குமே கவலைன்னு ஒன்று இருக்கும். இந்த கவலை பக்கத்தில் ஏன் கவலை கம்மி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கணுமே தவிர யாருக்கும் கவலை இல்லாத இருக்குது. அவன் சொன்னான்ல, யார் மளிகைக்காரன் என்ன சொன்னான், நீ காசு வச்சுங்கிறன்னு அவன் என்ன சொன்னான், யோ எனக்கு இந்த வேலை கொடுத்துக்கிறாங்க, உனக்கு எழுதும் புலவர வேலை உனக்கு கொடுத்துக்கிறான் ஆண்டவன், என் உழவனுக்கு உழவுற வேலை கொடுத்தான். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை கொடுத்து தான் கவலையும் ஒன்று கொடுக்குறான் அப்படின்னு அவன் சொன்னான்ல. அப்போ நீ புரிஞ்சிக்கல. இப்போ நான் திரும்பியும் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலை. யாருக்கு என்ன வேலைன்றது நாங்கள் தான் நிர்ணயித்து அனுப்புகிறோம். அதை விட்டுட்டு எனக்கு இது முடியல, அதை பிடிக்கல, இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன்னு சொல்லாதீங்க. உங்களுக்குன்னு திணிச்ச வேலை வந்து நீங்கள் தான் செஞ்சாகணும். அதில் தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். வாழ்க வளமுடன்.